இன்னைக்கு யார் பேச்சையும் கேட்க கூடாது. நம்மளுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை தான் எடுக்கணும். எப்போ பார்த்தாலும் கடைக்கு வந்து இதை எடு அதை எடுன்னு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ட்ரெஸ் எடுப்பேன். டிபி சித்தி பாத்தியா? இல்ல பார்க்கல. இப்போ எதுக்கு தேவையில்லாம அவங்கள தேடிட்டு இருக்க? அதான் வெளியே போறோம்னு சொல்லியாச்சுல. இல்ல டிபி, நானும் கடைக்கு வரவா என்னன்னு கேக்குறதுக்கு தான் சித்தி தேடிட்டு இருக்கேன். நேத்து வேற மேத்ஸ் டீச்சர் வேற மேத்ஸ் செய்ய சொன்னாங்கல்ல, அது வேற எனக்கு கிடக்குது. இன்னைக்கு உட்கார்ந்து எழுதணும். அப்பதான் நாளைக்கு சப்மிட் பண்ண முடியும். இவோ ஒரு பெருமை பீட்டக்கல, என்னமோ பெரிய ரொம்ப படிப்பு நினைப்பு. அப்படியெல்லாம் நீ ஒன்னும் கஷ்டப்பட்டு வர வேணாம். நீ வேணா வீட்ல இருக்கன்னா இருந்துக்கோ. அதான் சித்தி கிட்ட கேட்கணும்ல. Dress எனக்கு வந்து நல்ல கலரா எடுக்கணும். அதுக்கு தான் சித்தி கிட்ட சொல்லணும். நல்ல கலர் தானே நான் எடுத்துட்டு வர்றேன் உனக்கு. நீ தானே, நீ நல்லா எடுப்பிய கலரு. என்ன பூமாரி, நான் எடுத்துட்டு வந்தா உனக்கு பிடிக்காதோ? அப்படிலாம் இல்ல, உனக்கு தான் என் Dress கலெக்ஷன்ஸ் அவ்வளோ தெரியாதுல்ல, அதான் யோசிக்க. என்னாச்சு, நம்ம இன்னும் கிளம்பல? இப்போ யாரு உன்னை கூப்பிட்டா? யாருமே கூப்பிடலையா? நானா தான் வந்தேன். இங்க பாரு, நீ எல்லாம் ஒன்றும் வர வேணாம். என்ன, வீட்டில் இருந்துக்கோ. நாங்க மட்டும் தான் போய் எடுக்க போறோம். உங்களுக்குலாம் அன்னைக்கு எடுத்த ட்ரெஸ்ஸே இருக்குன்னு சித்தி சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாம வந்து நிக்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போன்னா நான் வருவேன். அவ வரட்டும், நான் தான் வரல. அதுக்கு பதிலா அவளை கூட்டிட்டு போங்க. அது உங்களுக்கு தெரியும் சரியா? அவ என் தங்கச்சி தானே, கூட்டிட்டு போனா போவேன், இல்லைன்னா விட்டுட்டு போவேன். அது என் இஷ்டம். நீ எதுக்கு தேவையில்லாம அதை சொல்லிட்டு இருக்க? உன்கிட்ட வந்து கேட்டணும். இப்ப நான் ஒண்ணுமே சொல்லலையா? அவளை கூட்டிட்டு போங்கன்னு தானே சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் இப்ப எதுக்கு தேவையில்லாம சண்டை பிடிக்கிறீங்க? நீங்க வராதன்னு சொன்னாலும் நான் வரத்தான் செய்வேன், வான்னு சொன்னாலும் வரத்தான் செய்வேன். அதனால நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? கிளம்புவோமா? அம்மா, பூமாரி வரலையா? என்ன பூமாரி, நீ வரலையோ? ஆமா சித்தி, நான் வரல. எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு. நான் உட்கார்ந்து படிக்கணும். நீங்க எல்லாரும் போய் எடுத்துட்டு வாங்க. எனக்கு நல்ல கலரா நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு வாங்கண்ணா. இந்த கதையே இங்க வேண்டாம். எல்லாரும் வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்காத எடுத்துட்டு வந்துட்டு திருப்பி போய் மாத்திட்டு கிடக்கணும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எல்லாரும் வாங்க. மேக்ஸ் தானே, வந்து பார்த்துக்கிடலாம். அவ்வளோ நேரமா ஆகப்போகுது. அவளே வரலங்க, நீ ஏன் தேவையில்லாம கூப்பிட்டு கிடக்க? உனக்கு ஒரு வேலை இல்லையோ? எட்டி, வேலையை மட்டும் பார்த்துட்டு என்ன என்ன அவளை வரலன்னு தானே சொல்றா. நீ ஏன் கூப்பிடுற? அப்போ டிபி என்கிட்ட அடி வேண்டு பேராத சொல்லிட்டேன். பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டேன்ட்டு கையை நீட்டாம இருக்கும் பாத்துக்கோ. சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, நான் வாரேன். அதான பார்த்தேன் இந்த கள்ளி எப்படி வராம இருப்பான்ட்டு. எப்படினாலும் வந்துருவா. சும்மா ஒரு பேச்சுக்கு நடிக்கிறது. நம்மள கூப்பிடுறாங்களா இல்லையான்ட்டு பாக்குது. கூப்பிட்டோன்னு உடனே சரின்ட்டாள. என்ன, எல்லாரும் ரெடியா? கிளம்புவோமா? சித்தி கிட்ட சொல்லுவோம், சித்தி சரின்றுவாங்க. சித்தி, பூமாரி வரலையா? பூமாரி வரலையா? ஏமா? அவளுக்கு என்னமோ படிக்க வேண்டியது இருக்கா, அதனால அவளை மட்டும் விட்டுட்டு நம்ம எல்லாரும் போவோமே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வந்து படிச்சுக்கிடலாம். எல்லாரும் போவோம் வாங்க. எப்ப பார்த்தாலும் இப்படிதான்ப்பா. காப்பியை கூட்டிட்டு வரலையோ நீ? இல்ல இல்ல, அதுங்க ரெண்டும் நிக்கட்டும். அதுங்களுக்கு என்ன கொடுத்தாலும் சரின்ட்டு போட்டுக்குங்க. இந்த ரெண்டும் தான் எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரே சண்டை பிடிக்குங்க. இதுங்களை கூட்டிட்டு போனா காணாதா? ஏற்கனவே நிக்கி பொண்ணு வேற வருவா. இடம் எல்லாருக்கும் சரியா வந்துரும். ஆமா, அது வேற சொல்லிட்டு இருந்தாளே. யார் கூட வருவாளா? அவ அப்பா தான் வந்து விடுறதா சொல்லிட்டு இருந்தாரு. போய் பார்த்தாதான் தெரியும். அவ எதுக்கு வர்றா சித்தி தேவையில்லாம? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே, நம்ம மட்டும் போனா காணாதா? எட்டி, அவகிட்ட வச்சு சொல்லிட்டு போயிடாத. தயவு செஞ்சு வாயை வச்சுட்டு சும்மா இரு. அவளும் இந்த வீட்டு பிள்ளை தானே. யாரு அவங்க எல்லாம்? எப்பமாச்சு தானே நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்ப எப்படி அவங்க நம்ம வீட்டு பிள்ளை ஆவாங்க? நாங்க மட்டும்தான் இந்த வீட்டு பிள்ளைங்க. அப்படிலாம் கிடையாது டிபி. உன் நிக்கி அத்தை இருக்காள்ல, அவளும் இந்த வீட்டு பிள்ளைதான். அப்ப அவங்க எதுக்கு இங்க இருக்காம அவங்க வீட்ல இருக்காங்க? அப்ப அதானே அவங்க வீடு. இதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு மண்டை பிஞ்சிரும். வர்றியா இல்லையா? ஆமா, ஒன்னு கேட்டா மட்டும் இப்படி பண்றது. இந்த ஒரு क्वेश्चनக்கே உங்களுக்கு ஆன்சர் சொல்ல தெரியல. ஸ்கூல்ல எங்களை எவ்வளவு क्वेश्चन கேட்காங்க தெரியுமா? அப்ப மட்டும் எங்களை என்னமா திட்டுவீங்க, இது தெரியல அது தெரியலன்ட்டு. உங்ககிட்ட சாதாரண விஷயத்தை கேட்டா கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. பாருடி இவளை எதோட எதை முடிச்சு போடுறான்ட்டு. அவ ஹடக்கா, வாடி போவோம். சித்தி, நம்ம
அவகிட்ட நீ சொல்லலையோ சீக்கிரமா வான்ட்டு? சொல்லத்தான் செஞ்சேன். இப்ப திருப்பி சொன்னா ஏதாவது பிரச்சனை வரும்ல, அதான் அமைதியா இருக்க. அதென்னமோ கரெக்டு தான். இதுக்கு தான் சொன்னனா நம்ம மட்டும் வருவோன்ட்டு. நீங்க தான் தேவையில்லாம அவளை கூப்பிட்டு இவளை கூப்பிடுன்னீங்க. சரி விடு, வந்தாச்சா, அவ வந்ததோட உள்ள போவோம். வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க? இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு தக்கன ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் காட்டுறீங்களா? யாரு? இந்த பெரிய அக்காவும் இந்த அக்காக்குமா? நாங்க என்ன உனக்கு அக்காவோ? இல்லைங்க, எல்லாரையும் அப்படிதான் கூப்பிடணும், அதனால தான் அப்படி கூப்பிட்டேன். சரி, உங்களை வேணா நான் தங்கச்சின்னு கூப்பிடட்டுமா? ஆமா, நானே 7th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கேன். என்ன போய் அக்கான்னு சொல்லிட்டு இருக்க? நான் என்ன அவ்வளோ பெருசாவா வளர்ந்துட்டேன்? அப்படியா? நீங்க 7th தான் படிக்கீங்களா? பார்க்கறதுக்கு கொஞ்சம் குண்டா இருக்கீங்களா? அதான் நான் நிறைய படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். நல்லா நினைச்ச. சரி விடு. ரொம்ப ஃபேட் ஆயிட்டனோ? இன்னுமே டயட்ல இருந்து வெயிட்ட குறைக்கணும். எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்? நல்ல ஃபேஷனா எடுத்துட்டு வா பாப்போம். சரி. இந்த ட்ரெஸ்ஸை பாருங்க, இது நேற்று தான் புதுசாக வந்துச்சு. நல்லா இருக்கும் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே. பிடிச்சிருக்கான்ட்டு பாருங்க. வாவ், என்ன அழகா இருக்கு இந்த Dress. அப்போ உனக்கு இந்த Dress பிடிச்சிருக்கா? ஆமா, எனக்கு இந்த Dress ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வச்சு பார்க்கலாமா? வச்சு பாருங்க. அம்மா, எப்படி இருக்கு? எனக்கு நல்லா தான் இருக்கு. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. சூப்பரா இருக்கு இந்த Dress. எனக்கு இதுதான் வேணும். பூமாரி, அப்போ உனக்கு என்னமா வேணும்? இதே மாடல்ல எடுத்துருவோமா? சரி சித்தி, எனக்கும் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் இதே கலர்ல எடுத்தாங்க. இதே கலரா? கொழுப்பு தானே நல்லா. இதே கலர் கேக்கா. பெரிய ரொம்ப ஒயிட் நினைப்பு. ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் வெள்ளை தெரிவாள்ல, அதுக்கு தானே இந்த கலரை கேக்கா. இப்போ இவளுக்கு இந்த கலர் கிடைக்கவே கூடாது. இதே கலர்ல இன்னொரு Dress இருக்கா? நான் போய் பார்த்துட்டு வர்றேன். பார்த்துட்டு வாங்க. இதே கலர்ல இருந்தா எடுத்துட்டு வாங்க. அதோட ஒரு குட்டி பிள்ளைக்கும் இதே மாதிரி கவுன் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க. சரி சரி. எத்தனை வயசு? 7 வயசு. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் அந்த Dress யாருக்குமே கொடுக்க மாட்டேன். என்ன அழகா இருக்கு, நானே வச்சுக்கிடுவேன்ப்பா. அதே கலர் தேடி பார்த்தேன், ஆனால் அதே கலரில் இல்லை. அதுலேயே ரெட் கலர் இருக்கு. இது பிடிச்சிருக்கான்ட்டு பாருங்க. என்ன பூமாரி, ரெட் ஓகேயா உனக்கு? ரெட் தான் இருக்கா? நல்லா தேடி பாருங்களா. எனக்கும் ப்ளூ கலர் தான் பிடிச்சிருக்கு. இல்லைம்மா, நல்லா தேடி பார்த்துட்டனே. ரெட்டு தான் இருக்கு, ப்ளூ கலர் இல்லை. க்ரீன் கலரில் இருக்கு. அது அவ்வளோவா நல்லா இல்லை. ஃபங்க்ஷனுக்குலாம் நல்லா இருக்காது. இதுதான் நல்லா இருக்கு. இதை வேணா ஒரு தடவை வச்சு பாரு. வச்சு பாரு பூமாரி, உனக்கு ரெட் நல்லா இருக்கும்ல. இல்ல சித்தி, எனக்கு ரெட் வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? என்கிட்ட ஏற்கனவே ரெட் கலரா தான் இருக்கு. வேண்டாம். வேண்டாம்னா அப்ப வேற ஏதாவது மாடல்ல பாரு. அதுக்காண்டி நான் ப்ளூ கலர் உனக்கு தர முடியுமா? இப்ப யார் உன்கிட்ட கேட்டாளா? நான் உன்கிட்ட கேட்டேனோ எனக்கு வேணும்ட்டு. வேலையை மட்டும் பாருன்னா. ரெட் அருமையா இருக்கு பூமாரி, இதையே எடுத்துக்கோயா. சூப்பரா இருக்க. ரெட்டும் நல்லா இருக்கு, ப்ளூவும் நல்லா இருக்கு. மாத்தி மாத்தி போட்டுக்கோங்க. இந்த கதையே வேணாங்க. உனக்கு என்ன பிடிச்சிக்கோ அதை எடுத்துக்கோ. என் ட்ரெஸ் எல்லாம் யாரையும் தொட விட மாட்டேன். அவ கிடக்குறா. இது அழகா இருக்கு, உன் கலருக்கு சூப்பரா இருக்கும். இதையே எடுத்துக்கோ. நல்லா இருக்குமா பூமாரி? இதை எடுத்துக்கோயா. சரி சித்தி. சரி, அப்போ இந்த கலரை பேக் பண்ணிடவா? பண்ணிடுங்க. அதோட இந்த பிள்ளைக்கு தக்கன ஒரு Dress, அந்த சைடு நிக்கல்ல, அவளுக்கு தக்கன ஒரு Dress எடுத்துட்டு வாங்க. சரி சரி. எனக்கு பிடிக்கவே இல்ல. சரி இருக்கட்டும், ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தானே, நம்மளுக்கு என்ன இது ஒரே ஒரு Dress-ஆ? நிறைய வச்சிருக்க தானே செய்றோமே. இருந்தாலும் இந்த தீபிக்கு ரொம்ப தான் திமிரு. இவ Dress யாரு கேட்டாங்களா?